students, I hope I am audible to you. Yes, right. Today, let us discuss the book of Job. Right? The book of Job. It is from the Bible. It is from the Bible. So, usually ஒரு ஒர்க் சொன்னேன்னா அந்த ஒர்க்கை யார் எழுதுனான்னு சொல்லுவேன். பட் இன்றைக்கி நான் அது மாதிரி சொல்லலை. காரணம் என்னென்னா திஸ் வாஸ் நாட் ரிட்டன் பை அ பர்டிகுலர் பர்சன். ஸோ இதில் நிறைய பேர் இன்வால்வ்டு. ஓகேவா? புக் ஆஃப் ஜோப் வந்து பைபிளே சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் படி நிறைய பேர் இதை வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ புக் ஆஃப் ஜோப் வந்து பைபிள்லேருந்து உங்களுக்கு எடுக்கப்பட்டது. இட் இஸ் அன் ஓல்ட் டெஸ்டிமெண்ட். ஓல்டு டெஸ்டிமெண்ட் இன் த சென்ஸ் பைபிளை 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ கவனிச்சுக்கோங்க. பைபிள்னால் என்ன? கிறிஸ்தவர்களுடைய புனித நூல். பைபிள் வந்து என்ன? கிறிஸ்தவர்களுடைய புனித நூல். எப்படி வந்து ஹிந்துஸ்க்கு பகவத்கீதை இருக்கோ, முஸ்லிம்ஸ்க்கு வந்து குரான் இருக்கோ, அது மாதிரி கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து புனித நூல் என்னது? பைபிள். ஸோ பைபிளை வந்து 2 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று ஓல்டு டெஸ்டிமெண்ட், இன்னொன்று நியூ டெஸ்டமெண்ட். இந்த பாருங்கள், ஓல்டு டெஸ்டிமெண்ட், இன்னொன்று வந்து என்னது? நியூ டெஸ்டமெண்ட். இந்த ஓல்டு டெஸ்டிமெண்ட்னா என்ன அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து கடவுள் வந்து யெகோவா அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுளை வந்து யெகோவா. யெகோவா வந்து வெரி பவர்ஃபுல் காடு. அப்புறம் வந்து இன்னொன்று வந்து அவர் எப்படின்னா, அதாவது பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண், அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணால் அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்ற கான்செப்டில் டெவலப் ஆனது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டு. ஆனால் நியூ டெஸ்டமெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை பற்றி சொல்லும். அந்த யெகோவா தான் மனித பிறவி எடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட்டாக வந்திருக்காரு. ஸோ அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படின்னா மன்னிக்கிற கடவுள். என்ன கடவுள்? மன்னிக்கக்கூடிய கடவுள். ஸோ மர்சி, ஹீ இஸ் ஃபுல் ஆஃப் மர்சி. ஸோ யெகோவா வந்து தப்புனா தப்பு, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இதெல்லாம் வந்து மன்னிக்கக்கூடியவர். கிரேஸ், இட் இஸ் அ டைம் ஆஃப் கிரேஸ். ஸோ நம்ம வந்து புக் ஆஃப் ஜோப் எதுலேருந்து எடுத்துருக்கோம்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. சரியா? நம்ம சிலபஸில் இருக்குது. ஸோ இதில் இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா அதில் சொல்லிட்டேன், நாட் ரிட்டன் பை அ சிங்கிள் ஆத்தர். ஸோ இதை தனிப்பட்ட முறையில், இப்போ பாருங்கள், ஆல்கமிஸ்ட்னா யார் எழுதியிருக்கா? கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதியிருக்காரு. டன் வந்து கேனனைசேஷன் எழுதியிருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் இது இருக்கும். பட் திஸ் இஸ் நாட் ரிட்டன் பை எனி பர்டிகுலர் பர்சன். தட் யூ ஷுட் நோ. அடுத்தது, இட் இஸ் த டேல் ஆஃப் த ஏன்ஷியன் இஸ்ரலைட்ஸ். ஸோ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஹி பிலாங்ஸ் டு இஸ்ரேல், ஜூ. ஹி பிலாங்ஸ் டு ஜூ. ஸோ அந்த இஸ்ரலைட்ஸ் வந்து கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள். இஸ்ரேலில் இருக்க ஜனங்க தான் இஸ்ரலைட்ஸ்ன்னு சொல்கிறோம். எப்படி இந்தியாவில் இருக்க பீப்புளை வந்து இந்தியன்னு சொல்கிறோமோ, அது மாதிரி இஸ்ரேலில் இருக்கவங்களும் என்னன்னு சொல்கிறோம்? இஸ்ரலைட்ஸ்ன்னு சொல்கிறோம். சி, இட் இஸ் ஒன் ஆஃப் த பொயட்டிக் புக்ஸ் ஆஃப் தி ஓல்ட் டெஸ்டிமெண்ட். சி, எப்பயுமே பல காலத்தில் வந்து ப்ரோஸை விட அவங்க வந்து பொயட்ரியை தான் ரொம்ப விரும்பினாங்க. அதாவது இப்போ நம்ம படிக்கிற தமிழுக்கும் அந்த காலத்தில் இருக்க தமிழுக்கும், ஈவன் இங்கிலீஷ் கூட அப்படி தான், பொயட்டிக், எல்லாமே பொயட்டிக்காக இருந்தது. இப்போ தான் கொஞ்ச நாளாக நம்ம என்ன பண்ணிட்டோம்? ப்ரோஸுன்னு ஓரளவுக்கு அந்த இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்? டைல்யூட் பண்ணிட்டோம். சரிங்களா? அடுத்தது நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு ஸ்லைடுக்கு போகிறோம். அதில் ஜோப் பற்றி கதை சொல்லிடுறேன். ஏன்னா உங்களுக்கு கதை தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா, அதை அப்புறமா ஃப்ராக்மெண்ட்ஸாக பிரித்து இதில் என்னென்ன பாசிபிள் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கதையே தெரியாமல் ஜோப் அப்படி, ஜோப் இப்படி, இவர் அப்படி, அவர் இப்படி நான் சொன்னேன்னா உங்களுக்கு குழம்பிடும். ஸோ அதனால் லெட்டஸ் கோ. இது மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் ஜோப் அப்படின்னா அன்னோன் ஆத்தர் அப்படின்னு தான் போடணும் நீங்கள். சரிங்களா? அடுத்தது, ஜோப் இஸ் அ வெல்த்தி மேன். ஜோபுன்றது ஒரு ஆள், ஒரு அரேபியன் ஷேக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அரேபியா கிட்ட நடக்குது. ஸோ அந்த அரேபியன் ஷேக் மாதிரி அவர் ரொம்ப பணக்கார், பயங்கர பணக்கார். ஹி இஸ் லிவிங் இன் அ லேண்ட் கால் உஸ். உஸ்ன்ற லேண்டில் வசிக்கிறார். அந்த லேண்டு வந்து பேர் உஸ், வித் அ லார்ஜ் ஃபேமிலி அண்ட் எக்ஸ்டென்சிவ் ஃபோக்ஸ். ஸோ ஃபோக்னா கால்நடைகள். அந்த காலத்தில் வந்து ஒருத்தருடைய சொத்து ஒரு அடையாளம் எதுனா நிலம், அப்புறம் அவங்க வச்சுருக்க ஆடு மாடுகள் தான். இப்போ எப்படி நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அது நமக்கு இம்பார்ட்டண்ட்டோ, அந்த காலத்தில் தே ஆல்வேஸ் வெய் அ மேன் பை த நம்பர் ஆஃப் உருப்படின்னு சொல்லுவாங்க. இங்கெல்லாம் எத்தனை உருப்படி நிற்கிதோ அத்தனை, 100, 1000, 10,000 உருப்படிகள் அப்படின்னா அந்த மாதிரி லைஃப் ஸ்டாக் தான் ஃபோக்ஸுன்னு சொல்கிறோம்.
அது மாதிரி திஸ் பர்சன் ஹீ இஸ் பிளேம்லெஸ் அண்ட் அப்ரைட். உலகத்தில் வந்து அப்பழுக்கற்ற மனிதர் அப்படின்னு ஒருத்தரே கிடையாது. ஆனால் இவரை வந்து பைபிளில் அது யார் எழுதியிருக்காங்களோ அந்த பொயட் எப்படி எழுதுறாருன்னா ஹீ இஸ் பிளேம்லெஸ்னால் அப்பழுக்கற்றவர், அப்ரைட் ரொம்ப நல்லவர். அப்ரைட்னா என்னது? ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆல்வேஸ் கேர்ஃபுல் டு அவாய்ட் டூயிங் ஈவில். ஸோ இவர் எப்பயுமே வந்து தப்பான ஒரு விஷயத்த என்ன பண்ணுறதே கிடையாது, செய்கிறதே கிடையாது. தப்பு அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவார். ஒன் டே சேட்டன் த அட்வர்சரி அப்பியர்ஸ் பிஃபோர் காட் இன் ஹெவன். ஸோ இப்படி இது வந்து உலகத்தில் இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து சேட்டன்னா உங்களுக்கு சாத்தான் வந்து அதுக்கு தான் அட்வர்சரினா கஷ்டகாலம். ஐயோ கஷ்டகாலம்டா அப்படின்றாங்கல்ல, அதான் வந்து சேட்டன் தான் அதெல்லாம் உருவாக்குறது கஷ்டகாலத்தை. அது வந்து கடவுளுக்கு முன்னாடி வருது. அப்பியர்ஸ் பிஃபோர் காட் இன் ஹெவன். God boasts to Satan about Job's goodness. அப்போ காட் வந்து சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு வந்து ரொம்ப பெருமை ஜோபை பற்றி. ஐயோ எனக்கிட்ட இப்படி ஒரு நல்ல மனிதர், ஏன்னா உலகத்தில் எந்த மனிதரையுமே இந்த காலத்துலலாம் நம்ப முடியல இல்லையா. ஸோ அதனால் இப்படி ஒரு நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கடவுள் ரொம்ப பெருமையாக சொல்கிறார். யாரை? ஜோபை ரொம்ப பெருமையாக சொல்கிறார். பட் சேட்டன் ஆர்கியூஸ் that Job is only good because God has blessed him abundantly. உடனே வச்சாம்பார் ஆப்பு சேட்டன் என்ன சொல்கிறாரு? ஒன்லி பிகாஸ் யூ ஹவ் பிளெஸ்ட் ஹிம். இப்போ ஒன்று யோசிச்சு பாருங்களேன், பணக்காரவங்கெல்லாம் பெருசாக தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கிறாரு கடவுள்னு வச்சுக்கோயேன். செல்வ செழிப்பில் இருக்கோம்னா நம்ம தப்பு பண்ணுறதுக்கு யோசிப்போம். இப்போ எதுக்கு திருடுறாங்க யோசிச்சு பாருங்கள். அவங்கள்ட்ட வறுமை, தவறான வழியில் ஒருத்தர் செல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தேவை இருக்குது. ஸோ சப்போஸ் எல்லாமே எனக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதுக்கு போய் ஒரு தவறான வழியில் போகிறேன்? ஸோ அது மாதிரி தான் அவனுக்கு சொல்கிறாரு. நீங்கள் அவரை நல்லா பிளெஸ் பண்ணியிருக்கீங்க, 7000 ஆடு மாடு வச்சுருக்கீங்க, என்னென்னமோ கொடுத்துருக்கீங்க. ஸோ அவன் எதுக்கு இப்போ நல்லா நிறைய பிள்ளைங்க இருக்குது. அந்த காலத்தில் பிள்ளைங்களும் ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஸோ இந்த காலத்தில் 1-2 தான் நம்ம பெருத்திருக்கோம். பட் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 10 பிள்ளைங்க 7 பிள்ளைங்க அப்படி இருக்கிறது வந்து எத்தனை பிள்ளைங்க இருக்கோ அந்த அளவுக்கு பெருமை அவங்களுக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாரு, நீங்கள் பிளெஸ் பண்ணியிருக்கீங்க, அதுவும் abundantly, கொஞ்சம் நெஞ்சம் பிளெஸ் பண்ணல, யூ blessed him abundantly. Satan challenges God that if given permission to punish the man, Job will turn and curse God. அவர் சொல்கிறார், நீ மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுத்து பாருங்க கடவுளே, நான் வந்து ஜோப் வந்து கண்டிப்பாக உங்களை கேர்ஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவான்? கேர்ஸ்னால் சபிப்பான். பிளெஸ்ஸுக்கு ஆப்போசிட் தான் கேர்ஸ். ஸோ பிளெஸ்ஸுனா ஆசீர்வாதம் பண்ணுறது, கேர்ஸ்னால் சபிக்கிறது. ஸோ உங்களை சபிக்க வைக்கிறேன் நான் அப்படின்றான். காட் சொல்கிறாரு, எவ்வளோ போராடி பார்க்குறாரு, முடியல. அவர் சொல்கிறார், சரி ஓகே, நீ ஜோபை என்ன வேணால் டார்மெண்ட்னா என்ன வேணால் கஷ்டப்படுத்திக்கோ, அதை பற்றி ஒன்றும் இல்லை, சரியா? ஆனால் அவனோட உயிரை மட்டும் நீ எடுத்துடக்கூடாது. நீ அவனுக்கிட்ட இருக்கிற சொத்து சுகம் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ, எது மேலே வேணாலும் நீ கை வை, பட் ஹிஸ் லைஃப் அவனை மட்டும் சாவடிக்கக்கூடாது. அதுக்கு மட்டும் எனக்கு கேரண்டி கொடுத்தனா நான் என்ன பண்ணுறேன், உன்னைய அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு, சரியா? ஸோ அதான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு கடவுளுக்கும் அந்த சேட்டனுக்கும் நடக்கிற அந்த இது. நெக்ஸ்ட்டு ஸ்லைட் நம்ம பார்த்தோம்னா, in the course of one day, Job receives 4 messages. 4 மெசேஜ் வருது, each bearing separate news that his livestock, servants and 10 children have all died due to marauding invaders or natural catastrophes. ஸோ ஒரு நாள் வருது, அந்த நாளில் ஜோபுக்கு 4 விதமான மெசேஜ் வருது. ஒரு பணியாளர் வந்து சொல்கிறான், உங்களோட லைஃப் ஸ்டாக் எல்லாம் செத்து போயிட்டு, ஒரு வியாதி வந்துருச்சு, வெளியிலேருந்து இன்வேடர்ஸ் வந்து அதெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டானுங்க. சர்வன்ட்ஸ், உங்களோட சர்வன்ட்ஸ் எல்லாம் பக்கத்து நாட்டிலேருந்து வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 10 சில்ட்ரன், அதுங்களும் என்ன ஆகிட்டு செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லி, அப்புறம் நேச்சுரல் கேட்டஸ்ட்ரோஃபிஸ்னால் ஒரு வேர்ல்டு வின்னாக இருக்கலாம், அக்னியாக இருக்கலாம், ஏதோ ஒன்றில் உங்கள் எல்லாமே போயிட்டு அப்படின்றது. இதெல்லாம் கேள்விப்பட்டால் ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. யோசிச்சு பாருங்கள், ஜோப் வந்து யார் விஷயத்துலையும் தலையிடுறது, தான் உண்டு, தான் வேலை உண்டு, கடவுளுக்கு பயந்து ரொம்ப நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டுருக்கான்.
அவனுக்கு வச்சாரு பாரு கடவுளா இல்லை கடவுள் கிட்ட சண்டை போட்டுட்டு சேட்டனா? ஓகே, சேட்டன் தான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் அட் அ டைம் காலி பண்ணுறார். ஸோ ஒரு மனிதனுக்கு வந்து ஒன்றா இழந்தால் கூட மனசு தாங்கி போயிடும். எல்லாம் ஒரேடியாக போகும்போது மனசு அவனுக்கு வெறுமையாக போயிடும். ஸோ ஜோப் டியர்ஸ் ஹிஸ் க்ளோத்ஸ் அண்ட் ஷேவ்ஸ் ஹிஸ் ஹெட் இன் மார்னிங். சரி, அந்த காலத்தில் பாருங்கள், சட்டையை கிழிச்சிக்கிறதும் இந்த தலையை மொட்டை அடிக்கிறதும் இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் மோர்னிங். மோர்னிங்னால் துக்கப்படுறது. இப்போ அந்த காலத்தில் அதனால தான் அம்மா அப்பா இறந்துட்டா கொல்லி போடுறவங்க மொட்டை அடிச்சுக்குவாங்கள்ல. ஏன்னா இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் மோர்னிங், துக்கப்படுறது. மொட்டை போட்டாலே நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்பா அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டப்படுவாங்க. ஸோ அதுதான் வந்து மோர்னிங். இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் மோர்னிங். பட் ஹீ ஸ்டில் பிளெஸஸ் காட் இன் ஹிஸ் ப்ரேயர்ஸ். ஆனால் அவரை பாருங்கள், எனக்கு என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் பிளெஸ் காட். அப்படி கடவுளே எனக்கு ரொம்ப நன்றி, நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ப்ரேயர் பண்ணுறேன். இது வந்து யாராலையும் எக்ஸம்ப்ளரிலி குட் பீப்புள் ஒன்லி கேன் டூ இட். எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் தான் சொந்த பையன், தான் வளர்த்த ஆடு மாடுகள், தன்னுக்கு கீழே இருக்க பணியாளர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லுவாங்க, நான் மட்டும்தான் பிழைச்சி வந்திருக்கேன், மித்த எல்லா சர்வெண்ட்டும் செத்து போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இந்த ஆடு மாடு எல்லாம் இதாகிட்டு, நான் மட்டும்தான். ஒவ்வொரு சர்வெண்ட்டாக வந்து சொல்லும்போது மனுஷனுக்கு எப்படி இருக்கும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் ஹி டஸ் நாட் அஃபெண்ட் காட். ஸோ அப்போ சேட்டன் திருப்பி என்ன பண்ணுது, ஹெவனில் அப்பியர் பண்ணுது. அப்பியர் ஆகி கடவுள் சொல்கிறார், பார்த்தியா இப்போ கூட அவன் வந்து என்ன பண்ணல, என்னை மறுதளிக்கலை, என்னை பற்றி தப்பாக பேசலை அப்படின்னு சொல்கிறான். அவள் வந்து சொல்லுது, இன்னொரு சான்ஸ் வேணாலும் கொடு, நீ ஜோபை எப்படி வேணாலும் டெஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறான். சரி, இவ்வளோ நாள் அவனுக்கு சம்மந்தப்பட்டது தானே கை வைக்கிறாரு சேட்டன். அவனோட குழந்தைகள், அவனுடைய வேலையாட்கள், அவனுடைய என்ன சொல்கிறது, உயிரோடு இருக்கக்கூடிய பிராணிகள், இதை தானே உன்னையே கை வைக்கிறேன்டா வாடா அப்படின்னு சொல்லி முதல்ல அவனுக்கு ஹாரிபிள் ஸ்கின் சோர்ஸ், எங்கே பார்த்தாலும் புண்ணாக வருது, எங்கே பார்த்தாலும் புண்ணு வருது. அப்படி அங்கே இருக்க ஓடெல்லாம் எடுத்து சொரிஞ்சுக்கிறான், அரிப்பு தாங்கலை அவனால். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, எப்பா தயவு செஞ்சு நீ என்ன பண்ணிடு, கடவுளை மறுதளிச்சிரு, சபிச்சிரு, அண்ட் கிவ் அப் அண்ட் டை, அப்படியே செத்துரு, சரியா? ஏன்னா இதுக்கு மேலே உன்னை யாரும் எப்படி, உன்னோட பிள்ளைங்க போயிடுச்சு, உன்னோட வசதி வாய்ப்புகள் போயிட்டு, எல்லாம் போயிட்டு, ஆனால் நீ உயிரோடு இருந்த, சரி ரைட்டு, உனக்கும் இப்போ ஏகப்பட்ட வியாதி, உடம்பு ஃபுல்லாக அரிப்பு, தேமலும் புண்ணும் பனியும் சொரியுமா வந்துருச்சு, தயவு செஞ்சு நீ கடவுளை வந்து நிந்திச்சிட்டு என்ன பண்ணிடு, செத்து போயிரு அப்படின்னு யார் சொல்கிறா? ஜோபோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம் அவங்கள்ட்ட. என்ன கேட்பாங்க? வாட் ஹேப்பன்ஸ் டு ஜோப்? செகண்ட் இது, ஜோப்ஸ் ஹேட் டெரிபிள் ஹாரிபிள் ஸ்கின் சோர்ஸ். சோர்னா புண்ணு, எங்கே இப்போ இந்த பெட் சோர்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாள் படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு இந்த பெட் சோர் வரும். அது வந்து ஆறவே ஆறாதுங்க லேஸில். இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கடைசி காலகட்டத்தில் முதுகுலெல்லாம் எந்த பக்கம் ஒரு கழிச்சு படுக்கிறாங்களோ அந்த பக்கத்தில் இது வந்துடும். இது வந்துட்டால் ரொம்ப கஷ்டம் ஆறுறது. ஸோ அதனால தான் அவங்க அம்மா அந்த ஒய்ஃப் சொல்லுது, தயவு செஞ்சு நீ செத்துறப்பா கடவுளை மறுதளிச்சுட்டு செத்துரு அப்படின்ட்டு. ஆனால் ஜோப் ரெஃப்யூசஸ். ஜோப் வந்து இல்லைப்பா நான் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறார். அதனால் எப்படி சூழ்நிலைகள் எப்படி வேணால் இருக்கலாம், சர்க்கம்ஸ்டான்சஸ் மே டிமாண்ட் ஸோ மெனி திங்ஸ் ஃப்ரம் அஸ், பட் ஐ வில் ஆல்வேஸ் பிலீவ் இன் த லார்ட். அந்த காலத்தில் நான் சொல்லிட்டேன், ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னா இட் இஸ் யெகோவா. ஓகே, மை ஒன்லி காட் இஸ் யெகோவா, ஸோ ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல் டு ஹிம் அப்படின்னு சொல்லிடுறார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்லைடு. இப்போ நமக்கு ஜோபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எலிஃபாஸ், பில்டாட் அண்ட் ஜோஃபர். சரிங்களா? இந்த 3 ஃப்ரெண்ட்ஸு முதல்ல வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்கெல்லாம் இறந்து போயிடுறாங்க. அப்போ அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறான். அடுத்தது நமக்கு உடனே வர்றது யார்? எலிஃபாஸ் டெமனைட்ன்ற ஊரை சேர்ந்தவன், பில்டாட் ஷுஹீட்ன்ற ஊரை சேர்ந்தவன், ஜோஃபர் வந்து நமாத்தலின்ற இடத்த சேர்ந்தவன். சரியா? அவங்க எல்லோரும் வராங்க. ஐயோ நம்ம ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படின்ட்டு வராங்க. ஜோப் வந்து யார்கிட்டையும் பேசலை, பிகாஸ் ஹி சிட்டிங் இன் சைலன்ஸ் ஃபார் 7 days. அதாவது துக்க நாட்கள். அந்த காலத்துலலாம் ஒரு அரசியல் தலைவர் இறந்துட்டா 9 நாட்கள் 10 நாட்கள் தேசிய கொடியை கூட அரைக்கம்பத்தில் பறக்க விட்டு துக்கத்தை அனுசரிச்சிருப்பாங்க.
ஸோ அது மாதிரி என்னுடைய மகன்கள் மகள் எல்லாம் சில்ட்ரன்லாம் இறந்ததை நினச்சி துக்கம் கொண்டாடுறதுக்காகவாது நான் என்ன பண்ணி தான் ஆகணும். ஐ வில் கீப் ஆன் மூர்னிங். துக்கத்தை அனுசரிக்க போகிறேன். எத்தனை நாட்கள்? 7 days. ஹீ வில் நாட் டாக் டு எனிபடி. சைலன்ஸ், அப்சல்யூட் சைலன்ஸ். மௌன விரதம் வேறு. ஆன் த 7th day ஜோப் ஸ்பீக்ஸ். 7வது நாள் இது முடிஞ்சோன்னா, அந்த டைம் முடிஞ்சோன்னா பேசுகிறார். பிகினிங் அ கான்வர்சேஷன் இன் விச் ஈச் ஆஃப் த 4 men shares their thoughts on Job's afflictions in long poetic statements. ஸோ எல்லாமே poetic statements, எதுவுமே ப்ரோ ஸ்டைல் கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறாங்கல்ல, எலிஃபாஸ், பில்டாட் அண்ட் ஜோஃபர். ஸோ இந்த ஊர் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அது கூட கொஸ்டின்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாமே தே டாக் இன் poetic terms. ஓகே, we will go to the next slide. Okay, Job curses the day. Job curses the day he was born. Job curses the day he was born. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பிறந்த நாளை தான் சபிக்கிறாளே ஒழிய கடவுளை சபிக்கலை. ஏன்னா என்ன சொல்கிறாரு, என்னோடய லைஃப் வந்து ஒரு காலத்தில் வந்து ஃபுல்லாக பிரகாசமான ஒளியாக இருந்தது, சரியா? இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இருட்டில் இருக்குது. ஸோ 2 எக்ஸ்ட்ரீமையும் நான் பார்த்துட்டேன். எப்படி ஒருத்தன் வந்து நல்லா வாழலாம் அதையும் நான் பார்த்துட்டேன். எப்படி ஒருத்தன் நாசமாக போகிறது அதையும் நான் பார்த்துட்டேன். என்னோட பிறந்த நாள் அது ஃபுல்லாகவே இட் இஸ் சரவுண்டட் வித் டார்க்னஸ். நான் பிறந்ததுக்கு பிறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்றான். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை வந்து சுற்றி மிஸ்ஸரினா துன்பம், சேட்னஸ் கூட இல்லை, அதாவது அதையும் தாண்டி ரொம்ப கவலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு வந்து எலிஃபாஸ் ரெஸ்பாண்ட் பண்ணுறான். த ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஸ்பீக், த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் Job to speak is Eliphaz. He confronted other people, now shows that he never really understood their pain. Eliphaz believes that Job's agony must be due to some sin Job has committed. ஸோ அவர் என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு பாவம் நீ பண்ணியிருக்க, அதனால தான் கடவுள் உன்னை இப்படி சோதிக்கிறாரு. அண்ட் he urges Job to seek God's favor. ஸோ எப்படியாவது கடவுள்கிட்ட போய் என்ன பண்ண, எனக்கு சாதகமாக இருங்கப்பா, என்னைய தண்டிக்காதீங்க, நான் என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாவத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலையை தாங்க அப்படின்னு சொல்கிறான். Eliphaz believes that Job's agony must be due to some sin. சின்னா என்னது? பாவம். எலிஃபாஸ் சொல்கிறான், நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்கடாப்பா சாமி, அந்த பாவத்தை முதல்ல கடவுள்கிட்ட அறிக்கையிடு. யூஸ்வலாக கிறிஸ்டியன் பிலீஃப் என்னென்னா, நம்மளுடைய பாவம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை தெரிஞ்சு கடவுள்கிட்ட அறிக்கையிட்டோம்னா அந்த பரமபிதா, அதாவது யெகோவா வந்து நம்மளை மன்னிச்சிருவார். அதாவது நம்ம பாவமே செய்யலை அப்படின்னு நமக்கு நாமே பாவம் இல்லை என்பது நமக்கு ஐயோன்னு தான் சொல்கிறார். நம்ம பாவம் இல்லாதவங்க உலகத்திலே கிடையாது, நம்ம எல்லாருமே பாவிகள் தான் கடவுளுக்கு முன்னாடி. ஸோ அந்த பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், நிவாரணம் செய்யணும் அப்படின்ற. Bildad and Zophar agree that Job must have committed evil to offend God's justice and argue that he should strive to exhibit more blameless behavior. ஒருத்தன் சொல்கிறான், எலிஃபாஸ் சொன்னோன்னே பில்டாடும் ஜோஃபர் என்ன சொல்கிறான், ஆமாம்மா நீ ஏதாவது ஈவில் கமிட் ஆகிருப்ப, கடவுள் ஏதாவது உன்னை நீ ஏதாவது கடவுளை அஃபெண்ட் பண்ணியிருப்ப, நீ வந்து இன்னும் கொஞ்சம் வந்து உன்னுடைய வாழ்க்கையை அப்ரைட் ஆக்கிறதுக்கு என்னென்ன, இவனே முதல்லேருந்தே ரொம்ப அப்ரைட் மேன்னு பேர் எடுத்தவன், அவனுக்கு இவங்க 3 பேரும் என்ன பண்ணுறாங்க, அட்வைஸ் கொடுக்குறாங்க. Bildad surmises that Job's children brought their debts upon themselves. Summarize. அதாவது சில பேர் சொல்ல, ஆமாம் இந்த பையன் பைக்கில் போய் தானே செத்து போயிட்டான், சாவை தானே தேடிக்கிட்டான்ற மாதிரி. பில்டாட் என்ன சொல்கிறான், அவங்களே அந்த சில்ட்ரனே அவங்க பண்ண பாவத்தினால அவங்களே என்ன ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. இதை விட ஒர்ஸ் என்ன அப்படின்னா, ஜோஃபர் இருக்கால இன்னொரு ஃப்ரெண்ட், அவன் சொல்கிறான், ஜோபு நிறைய தப்பு பண்ணியிருக்கான், யோசிச்சு பாருங்கள், அவன் பண்ண தப்புக்கெல்லாம் இந்த இந்த பனிஷ்மெண்ட்டு கூட அவனுக்கு பத்தாது, இதுக்கு மேலே கூட நிறைய பாருங்களேன். ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து தே ஆர் சப்போஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஜோப், நாட்டு வெளியாளுங்க கிடையாது, எதிரிங்க கிடையாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸே தன்னுடைய ஆருயிர் நண்பனுக்கு ஒரு கஷ்டம்னு வந்த பிறகு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கள். நீ பண்ண பாவன்றாங்க, உன் பசங்க பண்ண பாவன்றான்வ, இன்னொருத்தன் சொல்கிறான் உனக்கு இந்த இதெல்லாம் பத்தாதுடாப்பா, இந்த தண்டனையெல்லாம் இன்னும் நிறைய. அப்போ நம்ம என்ன மாதிரி ஒவ்வொருத்தட்ட பழகிறோன்றத பார்த்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கக்கூடிய பாடங்கள். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்றது. Job responds to each of these remarks, growing so irritated that he calls his friends worthless physicians. இது அடிக்கடி கேட்கும். How does Job respond to the remarks of the friends? He calls them as dash. He calls his friends as worthless physicians. என்ன சொல்கிறாரு? நீங்களா worthless physicianனா யார்? நம்மளுக்கு சுகம் இல்லைன்னா நம்மளை வந்து மருந்து கொடுத்து சுகப்படுத்துகிறவங்கள தான் டாக்டர். ஆனால் இவங்கெல்லாம் வந்து இவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி they are so called friends. They have come to pacify Job. They have come to give some advice to Job. That fellows they are telling, நீ பண்ணது தப்பு, நீ பெரும்பாவி அப்படின்லாம். ஸோ தட் இஸ் வை ஜோப் கால்ஸ் தெம் ஆஸ், ஐயோ நீங்களாம் வர்த்தே இல்லாதவன்கடா, நீங்களாம் ஒரு டாக்டர். சரி வியாதி வந்துருச்சு, அந்த வியாதிக்கு மருந்து கொடுங்கன்னா, வியாதி ஒன்றால் தான் வந்துச்சு, நீ செஞ்ச பாவத்தால் தான் வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு இவன் ஏன் இருக்குது? ஹூ ஒயிட் வாஷ் வித் லைஸ், பொய் தான். நம்ம வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே அப்படின்னு சொல்லுவார் பைபிளில் ஒரு இது. அதாவது கல்லறை வந்து உள்ளார இருக்கிறது என்ன? ஒரு செத்த பணம். மேலே வெள்ளையாக பெயிண்ட் அடிச்சுட்டா அது பணம் வந்து உயிரோடு வந்துருமா? வராது. ஸோ அது மாதிரி தான் லைஸ் ஆர் லைக் ஒயிட் வாஷ்டு டூம்ஸ். சரியா? பொய்க்கு தான் இது வேணும், அலங்காரம் வேணும். உண்மைக்கு அலங்காரமே தேவை கிடையாது. சரியா? After making pains to assert his blameless character, Job ponders man's relationship to God. அவன் சொல்கிறான், நீங்களே கொஞ்சம் சொல்லி பார்க்குறான், ஏன்ப்பா நான் இவ்வளோ நாள் எப்படி வாழ்ந்தேன், ஏன்ப்பா அப்படி வந்து பேசுகிறீங்க, போங்கப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கடவுளுக்கும் அவனுக்கும் உள்ள ரிலேஷன் ஜோபுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் பாண்டரிங் மீன்ஸ் திங்கிங். The word ponder means he's just deep thinking is called as pondering. அப்படியே டீப்பாக திங்க் பண்ணுறாரு. ஸோ அவர் கேட்குறாரு, எப்படி காட் ஜட்ஜ் பண்ணுறார்? நம்மளே நிறைய வாட்டி கேட்டிருக்கோம்ல, சரி என்னடா இது கடவுள் இருக்காரா இல்லையா, நல்லவனுக்கெலாம் கஷ்டப்படுறான், கேவலமானவெல்லாம் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி இவரும் புலம்புறாரு. பாவம், நம்மளால் புலம்ப தான் முடியும் கடவுள்கிட்ட போய். He wonders why God judges people by their actions if God can just as easily alter or forgive their behavior. கடவுள் நினச்சா கெட்டவங்களே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கங்க. ஏன்னா யாரோட பிஹேவியரும் அவர் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கெட்டவனே இருக்கானா அவனை மன்னிச்சு எப்பா நீ நல்லவனாக இருன்னு கடவுள் சொல்லிட்டா அவனால் வேறு எப்படி இருக்கவே முடியாது. It is also unclear to Job how a human can appease or quote God's justice. கடவுள் ஒரு முடிவு பண்ணிட்டார், சரியா? அதை வந்து எந்த ஹியூமனும் என்ன பண்ண முடியாது, அப்பீஸ் பண்ண முடியாது. காட் இஸ் அன்சீன். கடவுளை நம்ம என்ன பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. அண்ட் ஹிஸ் வேஸ் ஆர் இன்ஸ்க்ரூட்டபிள். கடவுளோட வழிகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணவே முடியாது. அதை வந்து நீ தப்பா ரைட்டா அப்படின்னு ஸ்க்ரூட்டினைஸ்லாம் பண்ண முடியாது. அண்ட் பியாண்ட் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங். நம்மளுடைய சிற்றறிவுக்கு, ஹியூமன் அறிவுக்கு அது எட்டவே எட்டாது. கடவுள் வந்து போட்ட திட்டங்கள் எல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள். அதை நம்ம சிற்றறிவை எடுத்து அதை என்ன பண்ணக்கூடாது, புரிஞ்சிக்க முயற்சிக்க கூடாது. மோரோவர் ஹியூமன்ஸ் cannot possibly persuade God with their words. Moreover humans cannot possibly persuade God with their பேர்ட்ஸ். நம்ம வார்த்தை ஜாலங்களால் என்ன பண்ண முடியாது, கடவுளை அழுத்தம் கொடுக்க முடியாது, பர்சுவேட் பண்ண முடியாது. காட் cannot be deceived. கடவுளை நம்ம என்ன பண்ண முடியாது, ஏமாற்றவே முடியாது. டிசீவ்டுனா என்னங்க, மனிதர்களை ஏமாற்றிடலாம், கடவுளை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அண்ட் ஜோப் அட்மிட்ஸ் தட் ஹீ டஸ் நாட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் ஹிம்செல்ஃப் வெல் இனஃப் டு எஃபெக்டிவ்லி ப்ளீட் ஹிஸ் கேஸ் டு காட். ஸோ என்ன சொன்னால், எனக்கே தெரியல, என்ன சொல்லி சப்ஸ்டான்ஷியேட் பண்ணி உங்கள்கிட்ட எஃபெக்டிவாக கெஞ்சணும்ல. இப்போ கடவுள்கிட்ட போய் என்னை மன்னிச்சுக்கோங்க சாமி, நான் தெரியாமல் இந்த தப்பை பண்ணிட்டேன், அதுக்கு கூட வார்த்தைகள் அவனுக்கு கிடைக்கல. யாருக்கு, ஜோபுக்கு. ஸோ அந்தளவுக்கு நான் அறிவில்லாத ஒரு பாமரனாக இருக்கேன் அப்படின்றார். Job wishes for someone who can mediate between himself and God. ஐயோ, என்கிட்ட கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கோ கெஞ்சுறதுக்கோ கூட மன தைரியம் இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு மீடியேட் பண்ணுங்கள், அதாவது நடுவில் மீடியேட்டர் மாதிரி சில இந்த பெரிய பெரிய பஞ்சாயத்துலாம் சொல்லுவாங்கள்ல, நடுவில் வந்து மீடியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு.
இங்கே இருக்கிறது அங்கே சொல்கிறதும் அங்கே இருக்கிறது இங்கே சொல்லி கடைசியில் சுகுமுகமாக முடிச்சு தருவாங்க. ஸோ அந்த மாதிரி மீடியேட்டர் யாராவது கிடைச்சா தேவலாம். இல்லை அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு என்னை ஷியோலுக்கு அனுப்பிடலான்ற. ஷியோல் மீன்ஸ் த டீப் பிளேஸ் ஆஃப் த டெட். ஸோ இது ஒரு கொஸ்டின் வரலாம். வாட் இஸ் ஷியோல்? ஷியோல் இஸ் த நேம் ஆஃப் த பிளேஸ் ஆஃப் டெத்து. எப்படி நரகம் மாதிரின்னு இருக்கும் போல இருக்குது. ஸோ அதான் அவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாம். சரியா? ஜோப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் அஃபெண்டட் தட் ஹி ஸ்கான்ஸ் தேர் விஸ்டம். ஸோ ஜோபோட ஃப்ரெண்டுக்கு என்ன வந்துடுதுன்னா, நம்ம எவ்வளோ அறிவாளிங்க, நம்மளே இவர் முட்டாளாக்கிட்டான், இவன் வந்து ஸ்கான்னா அப்படி கீழ்த்தரமாக மட்டமாக நினைக்கிறது. நம்மளோட அறிவை வந்து ஜோப் மட்டமாக நினைக்கிறான். They think his questions are crafty and lack an appropriate fear of God, and they use many analogies and metaphors to stress their ongoing point that nothing good comes of wickedness. அவர் சொன்னார், விக்கெடுன்னு ஒருத்தரை முடிவு பண்ணிட்டா அவர்கிட்டருந்து எந்த நல்லதும் வரவே வராது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் மெட்டஃபர்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. சரியா? Job sustains his confidence in spite of these criticisms. ஜோப் ஆனால் கண்டிப்பாக நான் கடவுளை மறுதலிக்க மாட்டேன், நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற. ரெஸ்பாண்டிங் தட் ஈவன் இஃப் ஹீ ஹேஸ் டன் ஈவில் இட் இஸ் ஹிஸ் ஓன் பர்சனல் ப்ராப்ளம். நான் வந்து ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா கூட அது என்னது ரொம்ப பர்சனலாக தான் இருக்குமே ஒழிய பெரும்பாலும் யாருக்கும் துரோகம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். Furthermore, he believes that there is a witness or a redeemer in heaven who will vouch for his innocence. நம்ம இன்னசென்ட்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு வேறு யாரும் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸே அவனை வந்து நீ பாவம் பண்ணியிருக்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால் அவன் என்ன சொல்கிறான், மேலே வானத்தில் ரெடீமர்னால் நம்மளை காப்பாற்றக்கூடிய மேசியா இருக்கார், அவர் வந்து எனக்கு வந்து சாட்சி சொல்லுவார், என்னோடய இன்னசென்ஸுக்கு சாட்சி சொல்வார் அப்படின்னு சொல்கிறார். ஆஃப்டர் அ வைல் த அப்ரைடிங் ப்ரூவ்ஸ் டூ மச் ஃபார் ஜோப் அண்ட் ஹீ க்ரோஸ் சர்க்காஸ்டிக். கொஞ்ச நேரம் அப்படி பேசி பார்க்குறாரு, அப்புறம் கொஞ்சம் நக்கல் அடிக்க ஆரம்பிச்சார். இம்பேஷண்ட் அண்ட் அஃப்ரைட், ரொம்ப அவருக்கு ஒரு மாதிரி இம்பேஷண்ட் ஆகிடுது, வருத்தப்பட ஆரம்பிச்சிடார். ஹீ லேமன்ஸ்னால் புலம்புறது. லேமன்ஸ்னால் என்னது? புலம்புறது. நம்மளால் ஒரு கட்டம் வரைக்கும் பார்ப்போம், ஒரு கட்டத்துக்கு மேலே முடியலன்னா என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம், நம்மள அறியாமல் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். அது மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, அவர் அறியாமல் புலம்புறாரு. The injustice that God lets wicked people prosper while he and countless other innocent people suffer. இதான் நான் முதல்லையே சொன்னேன். இன்னசென்ட் பீப்புளெலாம் கஷ்டப்படுறாங்க, ஏன்னா அவங்களுக்கு சூதுவாது தெரியல. ஆனால் இன்ஜஸ்ட்னா த பீப்புள் ஹூ do not care about justice at all, நீதி நியாயம் நேர்மை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. யாருக்கெல்லாம் நீதி நியாயம் நேர்மை என்னன்னே தெரியாதோ, விக்கெட்னா கெட்டவங்க இருக்காங்களோ, அவங்களும் வாழ்க்கையில் நல்லா ப்ராஸ்பர்னா கொழுத்து போய் கிடக்குறாங்க. சரியா? அதுதான் இந்த கேள்வியை தான் நம்ம எப்பயுமே கடவுள்கிட்ட கேட்குறோம். ஏன் சாமி, நான் எந்த தப்பும் பண்ணலையே, நான் ஏன் கஷ்டப்படணும்? எல்லாமே தப்பாக பண்ணுற ஒவ்வொருத்தர் நல்லா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ஜோபோட ஃபுல் ஸ்டோரியே. ஜோப் வாண்ட்ஸ் டு கன்ஃபரண்ட் காட் அண்ட் கம்ப்ளைண்ட். கடவுள்கிட்ட நேராக பார்த்து, ஐயோ நான் கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற. பட் ஹீ கேனாட் ஃபிசிக்கலி ஃபைண்ட் காட் டு டூ இட். ஆனால் காட் வந்து ஃபிசிக்கலாக அங்கே என்ன பண்ண முடியல, வர முடியல அவர்கிட்ட. சரி, யார்கிட்ட? ஜோப் கிட்ட வர முடியாது. ஜோப் வாண்ட்ஸ் டு கன்ஃபரண்ட் காட் அண்ட் கம், பட் ஹீ கேனாட் ஃபிசிக்கலி ஃபைண்ட் காட் டு டூ இட். ஹீ ஃபீல்ஸ் தட் விஸ்டம் இஸ் ஹிடன் ஃப்ரம் ஹியூமன் மைண்ட்ஸ். நமக்கு அறிவு இருக்குது, நாலேஜ் இருக்குது, ஆனால் ஞானம், விஸ்டம்னா என்னது? ஞானம். அதை வந்து கடவுள் ஹியூமன் மைண்ட்ஸ்கிட்டே மறைச்சிட்டார் அப்படின்ற. பட் ஹி ரிசால்வ்ஸ் டு பெர்சிஸ்ட் இன் பர்சூயிங் விஸ்டம் பை ஃபியரிங் காட் அண்ட் அவாய்டிங் ஈவில். ஆனால் எப்பயாவது நான் அந்த ஞானத்தை வந்து கடவுள்கிட்டருந்து பெற்றுக்கொள்வேன். எப்படின்னா, அவருக்கு பயந்து, கடவுளுக்கு பயந்து தவறான வழிகளில் நான் போக மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஈவில்ஸ் என்ன பண்ணிடுவேன், நான் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாருங்களேன், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கடவுள் எனக்கு நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, கெட்டது செஞ்சாலும் பரவாயில்ல, நான் கடவுளோடு இருப்பேன்றார். வித்தவுட் ப்ரொவோகேஷன் அனதர் ஃப்ரெண்ட் எலிஹூ, இன்னொரு ஃப்ரெண்டு வராரு எலிஹூன்னு. முதல்ல பார்த்தோம் 3 ஃப்ரெண்ட்ஸு, இப்போ இன்னொரு ஃப்ரெண்ட் சடன்லி என்டர்ஸ் த கான்வர்சேஷன். அப்போ அவர் திடீர்னு என்டர் ஆகி இவர் சொல்கிறாரு, யங் எலிஹூ, சின்னவர், அவர் பிலீவ்ஸ் தட் ஜோப் ஹேஸ் ஸ்பெண்ட் டூ மச் எனர்ஜி வெண்டிகேட்டிங் ஹிம்செல்ஃப் ரேதர் தேன் காட். வெண்டிகேட்டிங்னா அவரை பரிசுத்தவான் நல்லவர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கே அவர் நிறைய நேரம் எடுத்துக்கிட்டாரு. பட் நம்ம கடவுளை பற்றி தான் நிறையா நேரம் பேசியிருக்கணும் அப்படின்றார்.
Elihu explains to Job that God communicates with humans by two ways. ரெண்டு விதத்தில் கடவுள் வந்து ஹியூமன் பீயிங்ஸோட கம்யூனிகேட் பண்ணுவாராம். இப்போ நான் வந்து நம்ம கூட இருக்கவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு தெரியுது, வெளியில் இருக்கவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது, தூரத்தில் இருக்கவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு புரியாது, எஸ்பெஷலி காட் புரியாது. ஸோ அவர் என்ன ரெண்டு வேஸில் கம்யூனிகேட் பண்ணுன்றாரு. ஒன்று த்ரூ விஷன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பெயின். விஷன்ஸ்னால் கனவு மாதிரி வரும், பின்னாடி நடக்க போகிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். ஃபிசிக்கல் பெயின்னா கஷ்டம். He says that physical suffering provides the sufferer with an opportunity to realize God's love and forgiveness when he is well again. கடவுளோட அன்பை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னா, அதை ரியலைஸ் பண்ணணுன்னா நம்ம சஃபர் பண்ணணும். நம்ம சஃபர் பண்ணும்போது தான் கடவுள்கிட்ட வருவோம். ஏற்கனவே போயம்ஸ் படிச்சிருக்கோம், ஜார்ஜ் ஹெர்பர்ட்டோட போயம். நம்ம சந்தோஷத்தில் கடவுள்கிட்ட வரமோ இல்லையோ, கண்டிப்பாக நமக்கு துக்கம் வரும்போதெல்லாம் கடவுள்கிட்ட வருவோம். அதை தான் இவரும் சொல்கிறார். ஸோ ஃபிசிக்கலாக நமக்கு சஃபர் ஆகும்போது ரியலைஸ் பண்ணுவோம் யார் கடவுளோட அன்பை, பரிசுத்தமான அன்பை அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ நம்ம ஃபர்கிவ்னஸ் கேட்போம், ஐயோ இனிமேல் நாங்கள் தவறு பண்ண மாட்டோம். அண்டர்ஸ்டாண்டிங் தட் காட் ஹேஸ் ransomed him ஃபார் an impending death. ஸோ வந்து ransom ஒரு பணம் வாங்கி வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு இன்னொரு பொருளை கொடுக்கறது, உயிரை கொடுக்கறது, சரியா? அந்த மாதிரி Elihu also assumes that Job must be wicked to be suffering as he is, and he thinks that Job's excessive talking is an act of rebellion against God. Elihu என்ன நினைக்கிறான், இவனும் ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான், ஜோப் வந்து ஏதாவது பாவம் பண்ணியிருப்பான், ரொம்ப பேசுகிறான், எக்ஸசிவாக பேசுகிறான், அதிகமாக பேசுகிறான், அதுவே கடவுளுக்கு பிடிக்காது, இதுவே கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது கடவுள் கடைசியாக இன்டரப்ட் பண்ணுறார், அம்மா சாமி வாங்க அப்படின்ட்டு. காலிங் ஃப்ரம் அ வேர்ல்ட் வின். அப்படியே சுழல் மாதிரி வரார். ஒரு வேர்ல்ட் வின்னா அந்த பாலைவனத்துலலாம் உசுன்னு மண்ணு சுரட்டிட்டு வரும் இல்லையா, அதுதான் வேர்ல்டு விண்ட், சரியா? அண்ட் டிமாண்டிங் ஜாப் டு பி பிரேவ் அண்ட் ரெஸ்பாண்ட் டு ஹிஸ் கொஸ்டின்ஸ். அவனே நொந்து வெந்து ஜோபால் வந்து ஃபிசிக்கலாக ஆல்சோ ஹீ இஸ் வெரி டயர்ட், மென்டலி ஆல்சோ ஸோ மச் ஆஃப் லாஸ் ஹி ஹஸ் அண்டர்கான். ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறார், நீ பிரேவாயிரு, தைரியமாயிரு, என்னோட கொஸ்டின்ஸ்க்கு நீ ரெஸ்பாண்ட் பண்ணு அப்படின்றார். நான் என்ன கேள்வி கேட்குறனோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லு. காட்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ரெட்டாரிக்கல். ரெட்டாரிக்கல் மீன்ஸ் ஆன்சர் தெரியும் அவருக்கு, ஆனால் அவர் கேள்வி கேட்குறாரு. எதுக்குன்னா ஜோபுக்கு கொஞ்சம் தான் தெரியணுன்றதை ப்ரூவ் பண்ணுறத, மனிதருக்கு கொஞ்சம் தான் தெரியுங்க. கடவுளுக்கு முன்னாடி நம்மளாம் நத்திங். நம்ம நினச்சிட்ருக்கோம் நமக்கு நிறைய அறிவு இருக்குது, நம்ம பெரிய ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா அது உண்மை கிடையாது. கடவுளுக்கு முன்னாடி நம்மளாம் சும்மா குப்பை. அதான் நம்மளுடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக கந்தையாக இருக்கிறது அப்படின்னு பைபிளில் ஒரு வேர்ட்ஸ் இருக்குது. அதாவது நம்மளோட நீதி, நம்ம கரெக்டுன்னு நினைக்கிறது பைபிள் படி இல்லை கடவுள் படி பார்த்தா அது ஒன்றுமே கிடையாது, குப்பை, கந்தை, கிழிஞ்ச துணி அப்படின்ற, சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்குது இப்போ நிலைமைகள். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, அதனால் எல்லாமே தெரியுது கடவுளுக்கு. ஜோபுக்கு என்ன தெரியுது, இத்தினோண்டு தெரியுது, அது பெரிய மலை, இது இத்தினோண்டா. நோஸ் அபவுட் கிரியேஷன் அண்ட் ஹவு மச் பவர் காட் அலோன் ஹேஸ். ஸோ கடவுளுக்கு மட்டும்தான் பவர் இருக்குது, மனிதனுக்கு பவரே கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்ம பெரிய ராஜா, நமக்கு எல்லாமே இருக்குது, நான் பெரிய ஷேக்கு, எனக்கு எல்லாமே இருக்குது, நான் பெரிய பிஸ்னஸ் மேன், எனக்கு என்னால் எதுவுமே முடியும் அப்படின்னு. ஆனால் கடவுளுக்கு மட்டும்தான் பவர், எல்லா பவர், ஆல் பெர்வேசிவ் பவர். God describes many detailed aspects of his creation. அதாவது அப்படியே ஒவ்வொன்றா கடவுள் க்ரியேட் பண்ணிகிட்டே வரார்ல, அந்த ரெண்டு ப்ரைஸ் பண்ணுறாரு. ஒன்று வந்து 2 large beast. இந்த 2 large beastை வந்து அவர் இது பண்ண, ஒன்று வந்து பிஹிமவுத், இன்னொன்று வந்து லிவேத்தன். பிஹிமவுத்துன்றது ஆக்சுவலாக ஹிப்போபட்டமஸ்ஸு, லிவேத்தியன்றது குரோக்கடைல் அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இந்த 2 லார்ஜ் பீஸ்ட்டையும் அவர் படைச்சு அதையே அடக்கி ஆள்றாரு பாருங்க. அங்கே தான் கடவுளுடைய பவர் நமக்கு தெரியுது. Overwhelmed by the encounter, Job acknowledges God's unlimited power. இப்போ தான் ஜோப் இறங்கி வரான், ஐயோ சாமி விட்டுருங்க, நீங்கள் தான் அன்லிமிட்டெட், யூ ஆர் அ மேன் ஆஃப் அன்லிமிட்டெட் பவர், எனக்கு ஹியூமன் நாலேஜ் இஸ் லிமிட்டெட், நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறார். யார்? ஜோப்.
திஸ் ரெஸ்பான்ஸ் ப்ளீசஸ் காட். எப்போ வந்து கடவுள்கிட்ட போய் நம்ம ஐயா அப்பா சாமி எனக்கு ஒன்றுமே தெரியாதடாப்பா சாமி நீ தான் எனக்கு எல்லாமே, எல்லா ரிலிஜனும் இதை சொல்லுது, எனக்கு எல்லாம் தெரியும்னு மமதையோடு அலையிறவங்கள என்றைக்குமே கடவுள் ஆசீர்வதிச்சதில்லை, அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு ஒன்றுமே தெரியல நீங்கள் தான் எல்லாமேன்னு சொல்கிற எல்லாரையும் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறார். பட் இஸ் அப்செட் வித் பில்டாட் அண்ட் ஜோஃபர். இந்த 3 பேர் இவருக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறாங்கல்ல, யார், ஜோபோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு வந்து அவங்கள நினச்சி கடவுள் அப்செட் ஆகுறாரு. ஏன்னா இத்தனோடு தியோலாஜிக்கல் நாலேஜே இல்லை. ஜோபுக்கு வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஜோபை வந்து கடவுள்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறாங்க அப்படின்னு. இப்போ ஜோப் இன்டர்சீட்ஸ் ஆன் தேர், பரிந்து பேசுகிறார். இன்டர்சீடுக்கு எக்ஸாக்ட் மீனிங் பரிந்து பேசுதல். இப்போது கேத்தலிக்கில் பார்த்திங்கன்னா மாதா இருக்காங்க பாருங்கள், மாதாவை எதுக்கு கும்பிட்றாங்கன்னா கடவுள்கிட்ட வந்து பயந்துட்டு சில விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் மாதா யார், அம்மா எனக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் இன்டர்சீட்ஸ் ஆன் தேர் பிகாஃப் அண்ட் காட் ஃபர்கிவ்ஸ் தெம். கடவுள் என்ன பண்ணுறாரு, அப்படியே மன்னிச்சிடுறார். அண்ட் காட் ஃபர்கிவ்ஸ் தெம். யாரை, எலிபாஸ், பில்டாட் அண்ட் ஜோஃபரை மன்னிக்கிறார். காட் ரிட்டர்ன்ஸ் ஜோப்ஸ் ஹெல்த். கடவுள் வந்து ஜோபோட ஹெல்த்து புண்ணாக வந்திருக்குல்ல, அந்த புண்ணு கூட ஆறாதுன்னு சொன்னேன்னா அந்த புண்ணை ஆற்றிடுறாரு. ப்ரொவைடிங் ஹிம் வித் ட்வைஸ் அஸ் மச் ப்ராப்பர்ட்டி அஸ் பிஃபோர். ஸோ இது வரைக்கும் இருந்தது ஒரு 1000 பொருட்கள் இருந்தால் 2000 ஆசீர்வதிக்கிறார். நியூ சில்ட்ரன் 10னா 20 சில்ட்ரன் அண்ட் அன் எக்ஸ்ட்ரீம்லி லாங் லைஃப். 4th ஜெனரேஷன் வரைக்கும் பார்க்குறாராம் ஜோப். மகனோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களுக்கும் பிள்ளைங்க. ஸோ பூட்டனுக்கு பூட்டி அந்த அளவுக்கு அவர் வந்து ஜோப் வந்து லாங் லைஃபோட என்ன பண்ணுறாரு, வாழ்கிறார். திருப்பி ஜோப் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதான் கதை. ரிச் மேன் ஃப்ரம் ஈஸ். இவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னா 7 sons and 3 daughters. ஸோ டோட்டலி 10. இது கூட கேட்டாலும் கேட்பாங்க டிஆர்பியில். எத்தனை, 7 sons and 3 daughters. டோட்டலி 10 children. ஜோப் மேக்ஸ் ஆஃபரிங் வென் ஹிஸ் சன்ஸ் ஃபீஸ்ட். ஸோ ஜோப் வந்து அவங்க சன்ஸ் ஃபீஸ்ட் பண்ணும்போது ஆஃபரிங் பண்ணி இன்கேஸ் தே சின்டு, ஏதாவது அவங்க பாவம் பண்ணினா மன்னிச்சுக்க சொல்கிறாரு. சேட்டன் மீட்ஸ் வித் காட் அண்ட் அப்டெயின்ஸ் பெர்மிஷன் டு டெஸ்ட் ஹிம் பை மேக்கிங் ஹிம் சஃபர். அதெல்லாம் உங்களுக்கு கதையில் சொல்லிட்டேன். அப்புறம் strings of servants come to tell him that his property has been destroyed by fire, his livestock taken away and his children when a wind collapses the house they were in. அப்படியே இதெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்போ ஒவ்வொரு சர்வெண்ட்டும் என்ன சொல்கிறான், அண்ட் ஐ அலோன் ஹாவ் எஸ்கேப் டு டெல் யூ. இது வந்து ஒரு ரிஃப்ரெயின்னா திருப்பி சொல்கிறது. ஏற்கனவே நம்ம பிரத்தால்மியன் எப்பித்தால்மியனில் சொல்லியிருக்கோம் ரிஃப்ரெயின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரிஃப்ரெயின்னா சொன்ன வார்த்தையே திருப்பி அதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்காக திருப்பி சொல்கிறது. அது என்ன சொல்கிறாங்க, அண்ட் ஐ அலோன் ஹாவ் எஸ்கேப் டு டெல் யூன்னு ஒவ்வொரு சர்வெண்ட்டாக வந்து சொல்கிறாங்க. இது எல்லாம் அழிஞ்சிருச்சு. ஜோப் சேஸ் தட் த லார்ட் கிவ்ஸ் அண்ட் த லார்ட் ஹேஸ் டேக்கன் அவே. அவரோட வார்த்தை கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இதுதாங்க நம்ம எப்பயுமே கடவுள் கொடுக்கும்போது சந்தோஷப்படுறோம். கடவுள் தான் அதை எடுக்கிறார். அப்பையும் நம்ம என்ன பண்ணணும், blessed be the name of the Lord. இது வந்து பைபிள் வேர்டிங்ஸ். ஜோப் சேஸ் that the Lord gives. இது பரியல் பண்ணும்போது யூஸ்வலாக சொல்லுவாங்க, கிறிஸ்டியன் பரியல் சர்வீஸில் இதை சொல்லுவாங்க, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார். இந்த குழந்தையை கொடுத்ததும் கடவுள் தான். இந்த மனிதனை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது கடவுள். இந்த மனிதனை இந்த உலகத்தை விட்டு எடுத்து போகிறதும் யார் தான், கடவுள் தான். ஸோ அதனால் blessed be the name of the Lord. Job has a big family, lots of property. நான் சொன்னேன் இல்லையா, 7,000 sheep, 3,000 camels, 500 oxen and 500 donkeys. சரியா? அடுத்தது வேலி. அந்த வேலி பேர் உஸ்ஸு. இட் இஸ் சிட்டுவேட்டட் இன் சைரோ, அரேபியன். அதனால ஷேக் மாதிரின்னு சொன்னேன். அரேபியன் ஷேக் மாதிரி இருந்திருக்கார் யார், ஜோப். இது சேட்டனுக்கு இன்னொரு பேர் தான் அட்வர்சரி. அதுதான் கடவுள்கிட்ட ஹெவனில் போய் சண்டை போட்டுட்டு வருது. ஹெவனில் போய் எங்கே போய் சண்டை போட்டு வருது, ஹெவனில் போய் சண்டை போட்டுட்டு வருது. சரிங்களா? அந்த மாதிரி தான் சேட்டன் வந்து பிஹேவ் பண்ணுது. அடுத்தது சேட்டன் அண்ட் லார்ட் வந்து தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஜோபை பற்றி. லார்ட் வந்து சொல்கிறார், ஜோப் எந்த காலத்துலையும் அவரோட இன்டிகிரிட்டியை லூஸ் பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, ஜோப் வந்து உங்களை வந்து என்ன பண்ணுவான், மறுதளிப்பான் அப்படின்றாங்க. அவங்க பாயில்ஸாக வருது.
ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, கடவுள் கையிலேருந்து நம்ம ப்ராஸ்பரிட்டி வாங்கும்போது பேக்கன் மாதிரி, when we are prepared to get prosperity from God, we should also be ready to get adversity from God அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு, அதை ப்ரெஷர் சைட் பண்ணிடுறாரு. அடுத்தது 2 literary forms இருக்குது. 40 chapters of verse between 2.5 chapters of prose at the beginnings and the end. அதாவது ப்ரோலாகும் எப்பிலாகும் ப்ரோஸ். ப்ரோலாக் ஆஃப் த இதுக்கும் எப்பிலாக், ப்ரோலாக்னா பிகினிங், எப்பிலாக்னா கடைசியாக யார் பேசுகிறா, அவங்களும் ப்ரோஸில் தான் பேசுகிறாங்க. நடுவில் இருக்கிறதுலாம் என்னது, பொயட்டிக் வேர்சஸ். சரியா? இப்போ பாருங்கள், அந்த ஸ்ப்ளிட் அப் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ப்ரொலாக் வந்து எத்தனையில் இருக்குது, இன் 2 scenesல இருக்குது. ப்ரொலாக் வந்து 2 scenesல இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஆன் எர்த், த செகண்ட் இன் ஹெவன். ஃபஸ்ட்டு வந்து சேட்டன் வந்து காடை எங்கே மீட் பண்ணுது, எர்த்தில் மீட் பண்ணுது. செகண்ட் திருப்பி ஒரு பர்மிஷன் வாங்குது இல்லையா, போய் அவருக்கு பாயில்ஸ்லாம் உண்டு பண்ணுதில்ல, யார், ஜோபுக்கு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவனில் போய் பண்ணுது. அடுத்தது ஜோப்ஸ் ஓப்பனிங் மோனோலாக்னா தனக்கு தானே பேசிக்கிறது, வேறு யாரும் இல்லை. டயலாக்னா 2 பேர் இருக்கணும், நான் பேசணும், இன்னொருத்தர் கேட்கணும், அவங்களும் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும், அதுதான் டயலாக். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது கூட கிட்டத்தட்ட மோனோலாக் தான், நானாக பாடம் நடத்திட்டு இருக்கேன். நீங்கள் யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? seen by some scholars as a bridge between the prologue and the dialogues, and by others as the beginning of the dialogues and 3 cycles of dialogues between Job and his 3 friends. So 3 cycle, ஒரு சைக்கிள்னால் ஒருத்தர் பேசி முடிக்கிறது, அது மாதிரி 3 சைக்கிள் நடக்குது. 3rd சைக்கிள் இஸ் நாட் கம்ப்ளீட், இது கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். 3வது சைக்கிள் வந்து என்ன பண்ணல, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆகலை. the expected speech of Zophar has been replaced by the wisdom poem of chapter 28. இது கூட கேட்கலாம். wisdom poem வந்து எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு சொல்லுங்கள். wisdom poem எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்குங்க, சாப்டர் 28. ப்ரொலாக் எத்தனை சீன்ஸோட போகுது, 2 சீன்ஸோட போகுது. வாட் இஸ் அ மோனோலாக், a person talking to himself when no other person is present. அல்லது சில சமயம் வந்து பர்சன் இருப்பாங்க, அதை கேட்டுட்டு தான் இருப்பாங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஃபஸ்ட்டு சைக்கிள் ஸ்பீச் பாருங்கள், எலிஃபாஸ் அண்ட் ஜோப்ஸ் ரெஸ்பான்ஸ். எலிஃபாஸ் ஃபஸ்ட்டு பேசுகிறார். ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் ஜோப் டு டாக்னா எலிஃபாஸு. அதுக்கு ஜோப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. பில்டாடு பேசுகிறாரு, அப்புறம் ஜோப் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஜோஃபர் பேசுகிறாரு, ஜோப் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. சரியா? அடுத்த செகண்ட் சைக்கிளில் ஃபஸ்ட்டு எலிஃபாஸு ஜோபு, அடுத்தது பில்டாட் ஜோப், அப்புறம் ஜோஃபரு ஜோப். அடுத்த 3rd சைக்கிளில் எலிஃபாஸ் அண்ட் ஜோப், பில்டாட் அண்ட் ஜோப் தான். அதாவது ஜோஃபர் பேச மாட்டாருன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, 3rd சைக்கிளில் அவர் வரமாட்டார். சரிங்களா? அடுத்தது 3 மோனோலாக்ஸ் இருக்குது. poem to wisdom which is appears in chapter 28ல இருக்குது. ஜோப்ஸ் க்ளோசிங் மோனோலாக் அண்ட் ஹெலிஹூஸ் ஸ்பீச்சஸ். ஜோபோட க்ளோசிங் மோனோலாக் வந்து எதில் இருக்குது, எப்பிலாகில் வருது. சரிங்களா? க்ளோசிங் ஒன் எலிஹூ இன்னொரு ஃப்ரெண்டாக, அந்த ஃப்ரெண்டோட ஸ்பீச்சஸும் இருக்குது. 2 ஸ்பீச்சஸ் பை காட், 2 ஸ்பீச் காடு கொடுக்குறாரு வித் ஜோப்ஸ் ரெஸ்பான்சஸ். ஜோபும் அதுக்கு என்ன பண்ணுறாரு, ரெஸ்பாண்டும் பண்ணுறாரு. கடவுள் மட்டுமே பேசல, ஜோபு என்ன பண்ணுறாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இது கடைசியாக ஃபைனலாக நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோலாக்ன்றது ஃபஸ்ட்டு வரக்கூடியது, எப்பிலாகுன்றது கடைசியாக வரக்கூடியது. அது ஜோபோட ரெஸ்டோரேஷன், அதாவது எல்லாமே டபுள் ஆகிடுது. அவனோட லைஃப் டபுள் ஆகுது, அவனோட குழந்தைகளுடைய எண்ணிக்கை டபுள் ஆகுது, அவனுக்கு இருக்கிற சொத்து சுகம் எல்லாமே டபுள் ஆகுது. ஸோ இதுதான் கடவுளும் சேட்டனும், உன்னால் எப்போ வந்து ஜோபை மாற்ற முடியலையோ அப்போ நீ என்ன பண்ணிடணும், நான் என்ன அவருக்கு ஜோபுக்கு ஏற்கனவே கொடுத்தனோ அதெல்லாம் 2 எத்தனையாக கொடுக்கணும், 2 எத்தனையாக டபுள் டைம்ஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். சரியா? வித் திஸ் we come to an end. Just let us have a quick recap. ஓகே? ஸோ இது மோனோலாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், டயலாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 3rd சைக்கிளில் யார் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான், ஜோஃபர் இருக்க மாட்டார். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லிட்ரரி ஃபார்ம்ஸ் இருக்குது, ப்ரோ ஸ்டைலும் இருக்குது, பொயட்டிக் ஸ்டைலும் இருக்குது. எப்பிலாகும் ப்ரொலாகும் வந்து ப்ரோ ஸ்டைலு, மீதியெல்லாம் ப்ரோ ஸ்டைலு. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், எவ்வளோ லைஃப் ஸ்டாக் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அடுத்தது எந்த கண்ட்ரியில் வந்து வந்தார் அப்படின்றத கேட்டுக்கலாம். எத்தனை சில்ட்ரன் he has, how many sons and how many daughtersன்னு பார்த்துக்கலாம்.
கடவுள் வந்து கடைசியாக என்ன உருவத்தில் வந்தார் அப்படின்னு கேட்கலாம். ஹி கம்ஸ் அஸ் அ வேர்ல்டு விண்டு. சொல்லுங்கள் பாப்பா, ஹி கம்ஸ் அஸ் அ வேர்ல்டு விண்டு. அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா எலிகு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஸோ எலிகுவோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஜோப்ஸ் எக்ஸசிவ் டாக்கிங் இஸ் அ ரிபல்லியன் அகெயின்ஸ்ட் காட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இது மாதிரி ஹிஸ் கான்ஸ் ஃபார் ஹிஸ் விஸ்டம். அந்த யார் ஃப்ரெண்ட்ஸ் தான் தே கெட் அஃபெண்டட் அப்படின்றாங்க. அப்புறம் ஜோப் வந்து எத்தனை நாள் பேசாமல் இருக்கார் அப்படின்னு கேட்கலாம். 7 days உண்ணாவிரதம் ப்ளஸ் வாயை திறக்காத உண்ணா நோன்பு, சரியா, நோன்பு மாதிரி இருக்கிறாரு. ஸோ ஹவு டஸ் ஜோப் கால்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, ஹி கால்ஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அஸ் birthless physicians and one who whitewash with lies. பொய், ஒயிட் வாஷ் வித் லைஸ், இதெல்லாம் ஜோப் வந்து சொல்கிறாரு. வாட் டைப் ஆஃப் பர்சன் இஸ் ஜோப்னு கேட்கலாம். ஹீ இஸ் அ பிளேம்லெஸ் அண்ட் அப்ரைட் பர்சன் சொல்கிறான். வாட் இஸ் ஷியோல்னு கேட்கலாம். ஷியோல் இஸ் அ டீப் பிளேஸ் ஆஃப் டெட், சரியா. ஹூ வாண்ட்ஸ் டு கோ டு ஷியோல்னு கேட்கலாம். ஜோப் வாண்ட்ஸ் டு கோ டு ஷியோல்னு சொல்லலாம், சரியா. ஜோப் கர்சஸ் த டே which he was born. ஜோப் வந்து கர்ஸ் பண்ணுறானான்னு கேட்கலாம். ஆமாம், கர்ஸ் பண்ணுறாரு, பட் கடவுளை இல்லை. சேட்டனுக்கும் கடவுளுக்கும் என்ன ஒப்பந்தம்? ஜோப் வந்து கடவுளை வந்து சபிப்பான் தான். ஆனால் ஜோப் வந்து என்ன பண்ணல, கடவுளை சபிக்கலை. ஹி கர்சஸ் த டே ஹி வாஸ் பார்ன், சரியா. அப்புறம் எலிஃபாஸ் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க, அந்த தப்பெல்லாம் மண்ணும் கடவுள்கிட்ட சொல்லு அப்படின்றாரு. அப்புறம் பில்டாட் என்ன சொல்கிறாரு, உன்னோட பசங்க நிறையா தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றான். ஜோஃபர் என்ன சொல்கிறான், நீ பண்ண பாவத்துக்கு இதெல்லாம் பத்தாதுடாப்பா சாமி, நீ உனக்கு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்களாம், சரியா. ஸோ இவங்க எல்லாம் எந்த நாட்டை சேர்ந்தவங்க? டெமனைட்டு. பில்டாட் வந்து ஷூஹைட்டு, எலிஃபாஸ் வந்து டெமனைட்டு, அப்புறம் ஜோஃபர் வந்து நமாத்தில் அப்படி தான், சரியா. ஸோ 7th day தான் ஜோப் பேசுகிறான். அது வரைக்கும் ஹீ இஸ் நாட் அட் ஆல் ஸ்பீக்கிங், ஃபுல்லாகவே மௌன விரதத்திலே இருக்கார், சரியா. ஸோ ஜோபுக்கு வந்து நிறைய மெசேஜஸ் வருது, தனித்தனியாக வருது. லைஃப் ஸ்டாக் போச்சு, சர்வன்ஸ் போச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, நிறைய நேச்சுரல் கேட்டோஸ்ட்ரோஃபீஸ் நடக்குது. இயற்கை சீற்றங்கள், நேச்சுரல் கேட்டோஸ்ட்ரோஃபீஸ்னால் என்னது, இயற்கை சீற்றங்கள் நிறையா நடக்குது. ஜோப் என்ன பண்ணுறான், தன்னுடைய சட்டையை கிழிச்சிக்கிறான். அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக என்ன வருது, ஸ்கின் டிசீஸ் வருது, சரியா. ஸோ அப்படி என்ன பண்ணாலும் he does not curse God, ஓகே. அடுத்தது சேட்டனுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்கலாம். சேட்டனுக்கு இன்னொரு பேர் வந்து அட்வர்சரின்னு சொல்லலாம், சரியா. கடவுளுக்கும் சேட்டனுக்கும் எங்கே பேச்சுவார்த்தை நடக்குது? ஃபஸ்ட்டு வந்து எர்த்தில் நடக்குது, அப்புறம் ஹெவனில் நடக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து they can ask you humpty number of questions ஜோபில். ஸோ you have to be very very thorough with the lessons. So book of Job பொறுத்த வரைக்கும் it is an Old Testament book. It is from the Bible. Who is the author அப்படின்னு கேட்கலாம். அந்த ஆத்தர் பேர் நமக்கு தெரியாது, பிகாஸ் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஹாவ் ரிட்டன் இன் திஸ் ஒர்க்கு, சரியா. ஸோ நிறைய ஒர்க்கு, இந்த ஒர்க்கை வந்து ஒருத்தர் எழுதலை. ஸோ இஸ்ரலைட்ஸ் பற்றி அது பொதுவாக உஸ்ன்ற ஊர் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். இட் இஸ் நியர் அரேபியா, இட் இஸ் நியர் அரேபியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி யூ கேன் கோ ஆன் ஆஸ்கிங் மெனி கொஸ்டின்ஸ் இன் திஸ். ஸோ அந்த சைக்கிள்லாம் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு போயம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த விஸ்டம் போயம், ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இட் இஸ் இன் சாப்டர் 28. ஸோ இந்த தடவை கண்டிப்பாக இன்டெப்த்தாக தான் கேட்கணும். அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ டிஆர்பிக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கீப் இன் மைண்ட் த டைம்ஸ் ஃப்ரேம், சரியா. ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம டெய்லி நீங்கள் கிளாஸுக்கு வந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த போர்ஷன்ஸை கவர் பண்ண முடியும். ஐ எம் வெரி சாரி, நோபடி ஆர் கம்மிங், பிகாஸ் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சிலது நீங்கள் லைவ் கிளாஸ்க்கு வரும்போது தான் உங்களோட என்ன சொல்கிறது குவெரீஸை வந்து நான் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ இது ஓல்ட் டெஸ்டிமெண்ட், நியூ டெஸ்டிமெண்ட், பைபிளை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு புரியலைன்னா டக்குன்னு கேட்டுக்கலாம். ஏன்னா எவ்ரிபடி வில் நாட் நோ அபவுட் கிறிஸ்டியானிட்டி இல்லையா. ஸோ கிறிஸ்டியானிட்டின்றது இட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ரிலிஜன்.
ஸோ சில பேர் ஹிந்துஸ் இருக்கலாம், சில பேர் முஸ்லீம்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இது பற்றி புரியாமல் இருக்கலாம். ஸோ என்னங்க பைபிள்னால் என்ன, புனித நூல் எப்படி இருக்கும் என்ன, இது மாதிரி ஒன்லி வென் யூ கம் ஃபார் த கிளாஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், ரைட்? ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ லுக் அட் த ஸ்லைட்ஸ். ஓகே, இப்போ ஸ்லைடை வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் பாஸ் பண்ணி நிறுத்தி படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ 3 ஆப்ஷன்ஸ் கேட்பாங்க, சரியா? ஜோப் இஸ் அ வெல்தி மேன் லிவிங் இன் த லேண்ட் ஆஃப் டேஷ், அரேபியான்னு கேட்பாங்க, இஸ்ரேல்னு கேட்பாங்க, உஸ்ன்னு கேட்பாங்க. த கரெக்ட் ஆன்சர் இஸ் உஸ். ஸோ அதனால் ஆப்ஷன்ஸ் கொடுத்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது யூ ஹாவ் டு பி வெரி ஸ்பெசிஃபிக். ஜோஃபர் வந்து எந்த ஊரை சேர்ந்தவன், டெமனைட்டு, ஷூஹைட்டு, இஸ்ரேலு, நாமத்தில் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜோஃபர் பிகான்ஸ் டு நாமத்தில் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதனால் பொயட்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அதனால் யூ ஹாவ் டு மேக் கிளியர் ஹூ ஸ்பீக்ஸ் வாட் இன் இட், சரிங்களா? ஸோ ஐ ஹோப் ஐ எம் கிளியர் வித் திஸ். ஓரளவுக்கு வந்து ஓவரால் வியூவும் கொடுத்துட்டேன், ஓரளவுக்கு ரிவிஷனும் கொடுத்துட்டேன். ஹூ இஸ் கால்ட் அஸ் அ ரெடீமர்னு கேட்கலாம். விட்னஸ் அண்ட் ரெடீமர்னா காட் இஸ் அவர் ஒன்லி ஹோப், விட்னஸ் அண்ட் ரெடீமர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தெர் ஆர் அம்டி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் யூ கேன் ஆஸ்க். ஓகே, ஸோ யூ dear students, kindly prepare for the exams. It is high time that you start preparing for it. Okay, thank you. Thank you.